அப்புறம் என்ன மக்களே, ஜாக்லின் அக்கா கையில் கொண்டு டைட்டில் கொடுத்துட வேண்டியது. ஆமா பின்ன போட்டு நம்ம எதுக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்கணும்? சும்மா தூக்கி கொடுத்துருங்க ப்ரோ. உங்க முடிவு என்ன? கடைசி நாட்கள்லாம் உங்க கையில் கொண்டு கப்பை கொடுக்க போறீங்க, அதுக்காண்டி தான் உள்ள எடுத்திருக்கீங்க. இதை நான் சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு வகையில் லைட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு பெருசாக ஷோ கொடுக்கல, ஒரு 2-3 வருடங்களா எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதனால இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உள்ள போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே பயங்கரமான பெரிய செட்டப்போடு தான் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்டேஜ் ஏற போறாங்க ப்ரோ. இப்போ நேத்துக்கான எபிசோட் எடுத்துக்கோங்களேன். நேத்துக்கான எபிசோட் ஒரு ஆஸ் அ ஹோஸ்டா சேதன் பேசினதை விட வீட்டுக்குள்ள இருக்க ஜாக்லின் தான் அதிகமா பேசியிருக்காங்க. எப்படி ஜாக்லின் தான் உட்கார்ந்து கண்டென்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க, மற்ற யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் என்னதான் நல்லது பண்ணாலுமே அதுல ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சு அந்த ஆளை மட்டும் பிடிச்சி போட்டு அடி நடிக்கிறார். ஆனா வீட்டுக்குள்ள எவ்வளவு ரூல் பிரேக் பண்ணாலும் சரி, இல்ல எவ்வளவு பேர் எவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ணாலும் சரி, எவ்வளவு சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த விஷயங்களை பாட்டுக்கு விட்டுட்டு சும்மா நாச்சுக்கு இருக்கிறவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காரு சேதனாத். எதுக்குன்னு எனக்கு புரியல. இவருக்கான கண்டென்ட் இவ்வளவு மட்டமா யார் எழுதி கொடுத்துட்டு இருக்கா? இல்ல இவங்க முடிவு பண்ணிட்டாங்களா இந்த ஆளுக்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஆட்கள் தான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களா? என்ன எலவுன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃபரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிள் ப்ரோ. இப்போ நேத்துக்கான எபிசோட் எடுத்துக்கோங்களேன். நேத்துக்கான எபிசோட்ல முக்காவாசி இடத்துல ஜாக்லின் தான் பேசிருக்காங்க. முக்கியமா இந்த ரயான் மேட்ரு, இந்த ஸ்கிரிப்ட் மேட்ரு இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் மேட்ரை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அருண் இருக்கான், மஞ்சரி இருக்கான், எல்லாருமே அந்த இடத்துல ஒரு இன்வால்வ் ஆன ஆட்கள் பர்சன் தான். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் பெருசா கேட்டாங்கன்னா இல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பெருசா கேட்கவே இல்லை. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறட்டா டக்குன்னு கட் பண்ணிட்டு இங்க வந்துருவாங்க. ஜாக்லின் நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு மாதிரி ஜாக்லின் பேச விடுறாங்க. அப்ப ஜாக்லின் பேசுறங்க பேர்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. நான் வந்து போன வாரம் சாச்சனாக்கு சொன்னேன்ல, ஒரு மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி டோன் எடுத்து பேசுறாங்க, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அதே தான் இந்த வாரம் வந்து நம்ம ஜாக்லின் பேசுறாங்க. இதுக்கு சில பல தற்குறிகள் வெளியே முட்டு கொடுத்து ஐயோ ஜாக்லின் பாயிண்ட் எடுத்து பிச்சுட்டாங்க, உதறிட்டாங்க. ஏன்டா என்னடா பாயிண்ட் எடுத்தாங்க, என்னடா பாயிண்ட் எடுத்தானு புரியலடா. அந்த காப்பி பேஸ்ட் மெசேஜ் எவனா கொடுப்பான் போல ப்ரோ, அதை பிடிச்சிக்கிறானு, அதை பிடிச்சி அப்படியே எழுதிக்கினே இருக்கானு உட்காந்துட்டு. என்னடா பண்ணாங்க எனக்கு புரியல. அங்க நடந்த சண்டே சொன்னாங்க, அவ்வளவுதானே. அதுல என்னடா அது என்னடா பாராட்டுற விஷயம் இருக்கு? மேட்சது எருமை, அதுல என்னடா பெருமை? அதை போட்டு பெருமையா வேற பேசுறானு ப்ரோ. பாருங்க ஜாக்லின் தான் கண்டென்ட் குயினு, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க, பிரிச்சு மேய்வாங்க. அங்கிட்டு ராணுவ பத்தி பேசுறாங்க. ராணுவ இப்படி பண்ணா, ராணுவ அப்படி பண்ணா, ராணுவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவு சண்டையிலேயே ராணுவ சிரிச்சுக்கிட்டே தண்ணி கேட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ராணுவ பத்தி பேசும்போது வெளியே இருந்து மக்கள் ராணுவுக்கு தான் கை தட்டுறாங்க. சரியா, ராணுவுக்கு தான் கை தட்டுறாங்க. ஆனா அது தெரிஞ்ச அக்கா என்ன பண்றாங்கன்னா, சரி கைத்தட்டல் வருது, இந்த ஃப்ளோல அப்படி போய்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், அங்க ஹோஸ்ட் எல்லாம் பேசவே இல்லை, அவர் சும்மான்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க உட்காந்து கத்தி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கினே இருக்காங்க. இதுல நல்ல ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். எல்லா வாரமும் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லா வாரமே யாருக்கு நல்ல கைத்தடல் வருதோ இல்ல யாருக்கிட்ட இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கோ அவங்க கிட்ட போய் நம்ம ஜாக்லின் அக்கா ஒட்டிப்பாங்கல்ல. அதே மாதிரி இங்க ராணுவுக்கான கண்டென்ட் கொடுக்கும்போது ராணுவுக்கு தான் அங்க கைத்தட்டல் வருது. அதை எல்லாரும் மாத்திக்கிட்டாங்க. ஜாக்லின் தான் கைத்தட்டல் வந்துச்சு. நீ உருட்டுறாடே, உன் நல்ல மனசு நீ உருட்டு அந்த வகையில் ஜாக்லின் அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் பண்றாங்க. டக்குன்னு ராணுவ பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பரா பண்ணியிருக்கான் சார், தயவுசெய்து ராணுவெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க சார், நான் ஒரு ரெக்யூஸ்டா கேட்டுக்கிறேன் சார், ராணுவெல்லாம் ராணுவ வெளியே அனுப்பக்கூடாது. இது என்ன புது உருட்டா இருக்கு, இது என்ன புது உருட்டு? அதாவது நேத்து வரத்துக்கு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ராணுவுக்கு மெச்சூர்டு இல்ல, கரெக்டா பேச தெரியல, அவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியல, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ராணுவ பத்தி சொன்னாங்க நம்ம ஜாக்லின் அக்கா. இன்னைக்கு ராணுவ பத்தி சொல்லும் போது வெளியே கைத்தட்டல் வருது, ராணுவ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்ப ராணுவ பண்ண கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில ஃபன்னா வெளியே ரீச் ஆயிட்டு, அப்ப ராணுவுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாச்சு. ராணுவ மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க, அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டும், என்ன மாதிரி பண்றாரு தெரியுமா, வேற லெவலுங்க ராணுவ அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு ஒரு சிங்கி அடிச்சாச்சு. சரியான சிங்கி, அது வேற லெவல் சிங்கி. அது மட்டும் இல்லாம ராணுவ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். ராணுவ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ராணுவ தூக்கி வச்சு நம்ம சேதனை பேசிட்டு இருக்கும், நீ சூப்பரா பண்ணுப்பா, வேற லெவலில் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கடைசியில் எந்திரிச்சு ஒரு ஸ்பீச் கொடுப்பா. அப்படி கொடுக்கும்போது டக்குன்னு ஜாக்லின் மூக்கு உடையிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவான். என்னன்னா, ஜாக்லின் போன வாரம் வளர்த்துக்கு என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, நீ எதுக்கடா வந்தடா, என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வாரம் இவ்வளவு பண்ணிட்டேன், இது எல்லாமே நான் ஜாக்லின் காண்டி தான் பண்ணேன், ஜாக்லின் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்க. ஜாக்லின் மூஞ்சி செத்து போயிடும். இதெல்லாம் ஆண்கள் நீ பண்ற ஒரு விஷயம், நீ கவனிச்சிருப்பீங்க. டாஸ்கை வின் பண்ணாலே உடனே ஜாக்லின் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான். இந்த சம்பவத்தை தான் நேற்று வந்து நான் ஒரு விஷயமா சொன்னேன். இங்க பாருங்க வச்சு ராணுவ செஞ்சு விட்டான் அப்படிங்கும்போது உடனே நிறைய பேர் என்ன வேற அப்பெல்லாம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கல, அப்போ நீங்கள் லைவ் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல ராணுவ சொல்லும் போது எங்க அக்கா மூஞ்சி ஒரு மாதிரி இழுத்துன்னு போயிடுச்சு, அப்படியே வடக்க தெக்கெல்லாம் இழுத்துன்னு போச்சு. அதுக்கப்புறம் அக்கா வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த எபிசோட்ல அக்காவோட மூஞ்சி டக்குன்னு திரும்பி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் வரதுக்கு ராணுவ சேவ் பண்ணுங்க, ராணுவ சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, கடைசியில் ராணுவ அட்டாக் பண்ணனே, ராணுவ ரெண்டாவது போய் கடைசியில் போய் பேச போவான். அந்த பிரேக் விட்டுட்டு போற சேதுன்னு பிரேக் விட்டு போகும்போது ராணுவ வந்து பேச போவான், கை கொடுக்க போவான், நீ என்ன பேசுறா படா
சும்மா நீ எதனா பண்ணிருக்காரா, நீ தெரியும்டா நீ இப்படிதான் பண்ற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அப்ப ராணுவ அந்த இடத்துல இல்லக்கா அப்படி இல்லக்கா, அது ஒரு கண்டென்ட்டா தான் பண்ணேன், ஒரு டாபிக்கா பண்ணணும்னு சொல்லி தான்க்கா பண்ணேன், வேற ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காண்டி தான் பண்ணுங்க, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது ஜாக்லின் அக்கா திரும்பி நீ போடா, உனக்கு ஒண்ணுமே பேச தெரியல, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருக்க, நீ போடா அப்படின்னு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. சரி ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டு. சாச்சனான்னு ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல இருந்தாங்களா, ஏன் அவங்கள இந்த வாரம் பெருசா நீங்க காட்டல? இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் என்னால் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. சாச்சனாவை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, சாச்சனாவை கன்ஃபர்மேஷன் ரூம் கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த வாரம் முதல் 4 நாள் சத்தமே இல்லை. முதல் 4 நாள் அந்த பொண்ணு சாச்சனாவே இல்லை, சத்தமே இல்லைங்க. இந்த டாஸ்க் கொடுக்குற அந்த டாஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்ச 2ஆம் நாள் தான் கொடுத்தாங்க. 2ஆம் நாள் இந்த டாஸ்க் கொடுக்குறவங்களுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து சத்தமே வரல. அந்த பொண்ணு இருந்த இடம் தெரியாம அமைதியா இருந்தா. அப்பவே நமக்கு ஒரு டவுட் வந்துட்டு, ரைட் ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு வார்ன் பண்ணிட்டாங்க, வெளியே நெகட்டிவ் வருது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கு, உன்னை சேவ் பண்ணதே ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணியிருக்காங்க, சொல்ல கொஞ்சம் பார்த்துருன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டாங்க போல. அந்த பொண்ணு சத்தமே இல்லாம இருந்தா. அது மட்டும் இல்லாம கரெக்டா ஒரு கேரக்டர் என்ன கிடைச்சு, இந்த படிப்பாளின்னு ஒரு கேரக்டர் கிடைச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அந்த கேரக்டர் கிடைச்சோடனே ஒண்ணுமே பண்ணல. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசி 4 நாட்கள் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா சுத்தி இருந்தா. 5ஆவது நாள் தான் சில பல பிரச்சனை வரும்போது அதுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருந்தா. அந்த விஷயத்தையுமே சாயங்காலமே போய் மாத்திட்டு உடனே அந்த விஷயத்தையுமே சாயங்காலமே போய் சௌந்தர்யாட்ட போய் மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டா. மொத்தத்தில் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க ப்ரோ. இந்த பொண்ணை ஃபேமிலிட்ட ரவுண்ட் வரத்தி கொண்டு வரதுக்காண்டி பக்காவா பிளான் போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ நேற்றுக்கான எபிசோட்ல அந்த பொண்ணு பேசின ஒரு கிளிப் நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு பேசின ஒரு கிளிப் உங்களால பார்க்க முடிச்சா? இருந்திருக்காது இல்லையே, பேச விடலையே. அவங்க பேசுறாங்களோ பேசல நமக்கு தெரியல, பேசுனது வரலையே. அவங்க எனக்கு தெரியல, மேபி ஷூட்டிங்ல பேசி இருந்திருக்கலாம். பட் நான் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ஷூட்டிங்லயுமே அவங்க கிட்ட பெருசா கொஸ்டின் கேட்கல அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அமைதியா உட்காந்துருக்காங்க, சிரிச்ச மணிக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? இந்த டாஸ்க்ல ஸ்வாப் பண்ணா யார் கேரக்டர் எடுத்திருப்பீங்க, ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருப்பாங்களோ தவிர கான்ட்ரவர்சியான கொஸ்டின் அவங்க பக்கமே போல. ஓகேவா? பயங்கரமா சேவ் பண்றாங்க. இதுல வீட்டுக்குள்ள இவங்கெல்லாம் பல தப்புகளை பண்றாங்க. அவங்கள அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டார். முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த சீக்கிரம் டாஸ்க் அவ்வளவு தூரம் நல்லா எடுத்து கொண்டு போயிருக்கான். அதை இவரே பாராட்டுறாரு, சேதனை பயங்கரமா பாராட்டுறாரு. ஆனா கடைசி நேரத்தில் என்ன பண்றாரு, முத்துக்குமரன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. முத்துக்குமரன் எழுப்பிட்டு இந்த கண்டென்ட் தான் உனக்கு கிடைச்சிச்சாப்பா, வேற கண்டென்ட் கிடைக்கலையாப்பா, சண்டை மட்டும் தான் உனக்கு கண்டென்ட்டா கிடைக்குதாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்னதானே பண்ணோம்? அப்போ என்ன பண்ணோம்? அங்கே ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, வீட்டுக்குள்ளே இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அடிச்சு ஓட விடுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கதறணும் அப்படி சொல்றாரு. அப்போ இவங்க என்ன பண்ணோம்? எல்லாரும் சேர்ந்து பேசாமல் நாங்கள் வந்து ஹாஸ்டல்ல இருந்து செவரேறி கூச்சி வெளியே போக போறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியேறி கூச்சி போயிருமா? அது போனால் ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருக்குமா? இல்லை உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டுக்குள்ளே வேற என்ன பண்ண முடியும்? அப்போ பாத்திரங்கத்தெல்லாம் தூக்கிட்டு அடிச்சு உடைக்கணுமா? ஏன்னா ஒரு சண்டைன்னு ஒரு டாபிக் எடுத்து போட்டு பயங்கரமாக அதை பிளான் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கான். முத்துக்குமரன் அதை நீட்டாக பண்ணியிருக்கான். அதை இவர் பாராட்டலன்னா கூட பரவாயில்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், நீ பாராட்டவே வேணாப்பா, நீங்க யாருமே பாராட்ட வேணாம். ஏன் அவனை கூட்டு திருப்பி வான் பண்றீங்க? அப்போ நீங்க என்ன முடிவோட இருக்கீங்க? அவன் ஸ்கோர் பண்றான், அவனோட ஸ்கோரிங் வெளியே வரக்கூடாது, இது ஸ்கோரே பண்ண மாட்டேங்குது, டம்மியா இருக்கு, ஆனா எப்படியாச்சும் திரட்டி கூட்டு வந்துடுறான். இதுதானே உங்க ஐடியா? இதை தானே பண்றீங்க, பக்காவா தெரியுது ப்ரோ. நேற்றுக்கான எபிசோட்ல அவனை எழுப்பிவிட்டு கேள்வி கேட்டு தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்லாமல் சேதனை ஒரு சேதனை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது ப்ரோ. இப்போ நேற்றுக்கான எபிசோட் நான் நல்லா நோட் பண்ணேன். யாரோ ஒருத்தர் அவருக்கு பிடிக்காதாலோ இல்லை அவர் கண்டென்ட் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. நான் அவரை தான் சொல்லுவேன், ஏன்னா அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு, நான் அவரை தான் சொல்லுவேன். அவருக்கு என்ன கண்டென்ட் கொடுக்காரோ அதை அவர் தான் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் அ ஹோஸ்ட் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்காரு, அந்த கொஸ்டின் ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டே இருக்கும்போது பாதியில் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புறாரு. ரியா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு, யாரோட கேரக்டர் நீங்க சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு நீங்க சூப்பரா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆனந்தியோட கேரக்டர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போதே ஒரு சிறிய இடைவேளை அப்படின்ற மாதிரி கிளம்பிறாரு. ரியா அந்த இடத்துல ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இது இவர் ஒருவேளை பேசிட்டு பிரேக் பண்ணிட்டு விட்டுட்டு போனாரா இல்ல பேசாம பிரேக் விட்டாரா நமக்கு தெரியல. அது எடிட்டிங் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா அதுக்கும் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க எதை பார்க்குறோமோ அதான் பேச முடியும். ஸோ அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. நல்லா சிங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒரு அக்காவே ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே மாரல் டீச்சராக இருக்க ஜாக்லின் வந்து சில பல இடங்களில் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் தட்டி கேட்கணும்னு சொல்லும்போது அந்த அக்காவை இவர் போட்டு அடியடின்னு அடிக்கிறார். எப்படி அங்கே வந்து அந்த ஆண்டியை போட்டு நம்ம சேதனை போட்டு அடியடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ தான் சேதனை எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. இவங்க அப்படியே காப்பாற்றி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வரப்போகிற வாரங்களும் அதிகபட்சமாக இவங்களுக்கு தான் கண்டென்ட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஸ்வாப்பர் அப்படி இப்படிலாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்காது. என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த வீட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பெண்களுக்கான பவர் அதிகமாக போகுது. பார்க்கலாம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்களா? முத்துக்குமரன் இந்த டாபிக் கொடுக்கலன்னா சீக்கிரம் டாஸ்க் வந்திருக்காது. ராணுவ இந்த டாப்பிக்கை பெருசாக எடுத்து பண்ணாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் டாஸ்க் மொக்கையாக போயிருக்கும். சௌந்தர்யா இந்த டாஸ்க்கில் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி சண்டை போடலன்னா இந்த டாஸ்க் மொக்கையாக போயிருக்கும். இவ்வளோ பண்ண பிறகு
இருந்தாலும் இவங்களுக்குலாம் திட்டு விழுது. ஒண்ணுமே பண்ணாம பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு ரூலை பிரேக் பண்றவங்களுக்குலாம் அப்படி பாராட்டுகள் விழுது. எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அடுத்த வீடியோ நம்ம நினைச்ச இன்னொரு வீடியோ இருக்கு, அது அடுத்த வீடியோல சொல்றேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? சிம்பத்தி அக்காவை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.